அடுத்த 48 மணித்தியாலங்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கான 3 அவசர எச்சரிக்கைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் முடிந்தளவு உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கலனி கங்கை ஆற்றுப்படுக்கையின் மேல் மற்றும் மத்திய நீரேந்து பகுதிகளில் தற்போது பெய்து வரும் பலத்த மழைவீழ்ச்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்குள் பல பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன்படி நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்வியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினால் இன்று காலை 7:30 மணிக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவித்தல் நாளை மறுதினம் காலை 7 மணி வரை செல்லுபடியாகும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தெஹியோவிட்ட, ருவன்வெல்ல மற்றும் சீதாவாக்க ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட கலனி கங்கையின் தாழ்நில பகுதிகளில் இவ்வாறு சிறிய வெள்ளப்பெருக்கு நிலைமை ஏற்படக்கூடும் என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய வானிலை முன்னறிவிப்புகளின்படி எதிர்காலத்திலும் அதிகளவு மழை பெய்யக்கூடும் என்பதால் ஆற்று நீர்மட்டம் உடனடியாக உயர வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள், ஆற்றை பயன்படுத்துவோர் மற்றும் அந்த பகுதிகளூடாக பயணிக்கும் வாகன சாரதிகள் இந்த நிலைமை குறித்து மிகுந்த அவதானத்துடனும் விழிப்புடனும் செயற்படுமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கின்றது. இரண்டாவது மற்றொரு செய்திநிலைமையாக இயங்கு நிலை தென்மேற்கு பருவப்பேச்சு காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழை மற்றும் காற்று நிலைமை இன்றும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. திணைக்களம் வெளியிட்டுள்ள தினசரி வானிலை முன்னறிவிப்பின்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதாகவும் இப்பகுதிகளில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாத்தளை, அனுராதபுரம் மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களில் சிறிய அளவிலான மழை பெய்யக்கூடும் என்றும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறட்சியான வானிலையே நிலவும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கின்றது. இதேவேளை மேல் சப்ரகமுவ, தென், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. மூன்றாவது மற்றொரு செய்திநிலைமையாக யாழ்ப்பாணம் முதல் பேர்வளை வரை சிறிய படகுகள் கடலுக்கு செல்வதை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் தடை செய்ய மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. ஏற்படக்கூடிய சீரற்ற வானிலை தொடர்பில் கணிக்கப்பட்ட நிலைமையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மேற்கே இன்று இரவு முதல் நிலவும் மழைக்கால நிலைமை மற்றும் காற்றின்